டிக்டாக் பார்ப்பதற்கு போன் கொடுக்காத காரணத்தால தங்கையின் கழுத்தை நெறித்து கொன்ற அண்ணன் இந்த விடயம் எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு ஏறாவூர்ல நடந்திருக்குது. இதை பற்றி விரிவா தெளிவா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌஷி. நேற்றைய தினம் நானும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர்ல இப்படியான ஒரு சம்பவம் நடந்தோன்னு சொல்லி நேற்றைய தினம் என்னுடைய வீடியோ பார்த்தவர்கள் தெரிந்திருக்கும். 11 வயதான சிறுமி வந்து குளியலறைக்குள்ள இந்த தொட்டிக்குள்ள சடலமாக முழுக்கப்பட்டன்னு சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். என்ன விஷயம்னு சொன்னா, குறித்த அந்த 11 வயதான சிறுமி வந்து தற்செயலாக உயிரிழந்தன்னு சொல்லித்தான் இதுவரைக்கும் வந்த செய்திகள்ல வந்து தெரிய வந்தது. போலீசார் மேற்கட்ட விசாரணையில வந்து தெரிய வந்த விடயங்கள் வந்து எல்லாரையும் ஆச்சரியத்துக்குள்ள ஆழ்த்தி இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குறித்த அந்த சிறுமியினுடைய அண்ணாவும் தான் வீட்டில் இருந்துக்கணும். அவருடைய தகப்பன் வந்து வேலை காரணமாக வெளியில் சென்றுள்ளார். சிறுமியின் தாயார் தற்போது வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். எனவே இப்படி இருக்க குறித்த 15 வயதான அந்த அண்ணன் வந்து என்ன செஞ்சுக்கிறாண்டா, தங்கை வந்து டிக்டாக் பார்த்து இருந்திருக்கிறார். போன்ல டிக்டாக் பார்த்து இருந்திருக்கிறார். குறித்த அண்ணன் வந்து என்ன செஞ்சுக்கிறார், போனை வந்து கேட்டிருக்கிறார், போன் தெர சொல்லி. அப்ப அவ வந்து கொடுக்கல, இல்ல நான் தர மாட்டேன், நான் பார்க்க போறேன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து கொடுக்கல போன். அப்ப இவர் என்ன செஞ்சுக்கார், போய் வலுக்கட்டாயமா பறிச்சிருக்கிறார். பறிக்கவும் வந்து அந்த பிள்ளை கொடுக்கல. 2 பேருக்கும் வாய் வாக்குவாதம் வந்திருக்குது. இப்படியே போய் கொண்டு கேட்குள்ள நீ தரமாட்டியோன்னு சொல்லி கோபமடைந்த அண்ணன் அந்த தங்கையினுடைய கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சாரா அல்லது அந்த தண்ணி தொட்டிக்குள்ள போட்டா பிறகாவா வந்து உயிரிழந்தாவான்னு சொல்லி தெரியல. உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே உடற்கூட்டு பரிசோதனை முடிந்ததன் பிற்பாடுதான் இந்த விடயம் தெரியும். இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த விடயம் இருக்குது. சிறுவர்கள் கூட யோசிக்காம இப்படியான விடயங்களை எப்படித்தான் செய்யறார்களோ தெரியல. போன் முக்கியமா சகோதரம் முக்கியமான்னு கேட்டா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து போன் தான் முக்கியம்ன்ற மாதிரி வந்துட்டுது. அண்ணாக்கு வந்து 15 வயசு, தங்கைக்கு வந்து 11 வயசுண்டா அவ சின்ன பிள்ளை, இவர் கொஞ்சம் பெரிய ஆள். அப்ப நம்பித்தான் விட்டு போயிருப்பார். சிறுவர்களுக்கு இடையிலே இப்படி கொலை செய்யணும், அடிக்கணும், கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தை எங்களுடைய சமுதாயம் தான் அவர்களுக்கு வந்து வழங்கி இருக்குது. எங்களுடைய சமுதாயத்தை பார்த்துதான் அவர்கள் வந்து இப்படியான முறைகேடான விஷயங்களை வந்து அவர்களும் செய்யணும்னு சொல்லி ஏதோ சில காரணங்களால வந்து தூண்டப்படுது. இது இப்படி இருக்க என்ன செய்யறாருன்னா, அந்த சிறுமியை வந்து கழுத்தப்படி நெரிச்சு போனை பறிச்சு போட்டு கழுத்தப்படி நெரிச்ச உடனே அந்த பிள்ளை என்ன செய்து மயக்க நிலைக்கு போகுது. மயக்க நிலைக்கு போன உடனே அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி போட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, சிறுமியை கொண்டு போய் குளியலறைக்குள்ள இருக்கிற தண்ணீர் தொட்டிக்குள்ள வந்து போடுறாரு. இப்படியே போட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்கு போய் அங்க இந்த சில நண்பர்களோட வந்து விளையாடி கொண்டு வந்துக்கிறார். 15 வயதான ஒரு சிறுவன். அப்ப தகப்பன் வந்து வெளி வேலை முடிச்சு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து பார்த்தா சிறுமியை காணல, இவரையும் காணல, சிறுமியை காணல. அப்ப கூப்பிட்டு கொண்டு தேடி கொண்டு போய் குளியலறைக்குள்ள பார்த்தா குளியலறைக்குள்ள மயங்கிய நிலையில அந்த தொட்டிக்குள்ள சிறுமி வந்து இருந்திருக்கிறா. அப்ப உடனே என்ன செய்யற, பதட்டத்துல சிறுமியை தூக்கி எடுத்து கொண்டு போய் மருத்துவமனைக்கு வந்து சிறுமியை கொண்டு போறார். சிறுமியை கொண்டு போய் அங்க காட்டினா அங்க மருத்துவர்கள் வந்து கையை வைக்கணும், சிறுமி வந்து ஏற்கனவே வந்து உயிரிழந்துட்டான்னு சொல்லி கையை வைக்கணும். இப்படியே இருக்க ஏறாவூர் போலீசாருக்கு வந்து தகவல், ஏறாவூர் போலீசார் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த தகப்பனிடமும் இடத்தையும் வந்து பார்வையிட்டு போலீசார் ஒரு முடிவுக்கு வரணும். போலீசார் வந்த பிறகுதான் இப்படித்தான் விஷயம்னு சொல்லி தெரிய வருது. குறித்த சிறுவனை கைது செஞ்சு சட்டத்துக்கு முன்படுத்தி இருக்கணும். இப்படியான செயல்கள் வந்து நடக்கிறதுக்கு அவர்களுடைய தாய் தகப்பன் தான் முக்கிய காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா போனுகளை கொடுத்துட்டு போற வந்து உண்மையிலேயே ஒரு தவறான விடயம். எங்க எப்படி என்ன நடக்கும்னே தெரியாது. யாரையும் நம்ப இல்லாத காலம் இது. அண்ணாவா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு காலம் உண்டு. அந்த சிறுவனுக்கு இனி எவ்வளவு காலமோ சீர்திருத்த பள்ளியோ ஜெயிலோ எது எப்படி இருந்தாலும் இனி அந்த பிள்ளை உயிர் வந்து போயிட்டுது. இனி என்னத்தை கழிச்சு என்ன செய்யறது? இதுக்கு முழு தவறு வந்து அவருடைய தாய் தகப்பனை தான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, சிறுவர்களுக்கு போன் அதிகமாக யூஸ் பண்ண கொடுத்ததால தான் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த போன் வந்து இல்லாம இருக்கே இல்லாம தான் அவர்கள் வந்து கொலை செஞ்சு போட்டாவது நான் போன் எடுத்து பாவிக்கோம்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டு இப்படியான விடயங்களை வந்து செய்திருக்கணும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சில விடயங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்க அதிகமா போன் கொடுக்காதீங்க. இப்ப வந்து படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி போன் தேவை, நான் அதை இல்லைன்னு சொல்ல இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த நேரம் வந்து முடிந்ததன் பிற்பாடு நீங்கள் போனை திரும்ப வாங்கி வச்சுக்கொள்ளும். எனவே இதுகளை கருத்தில் ஒன்று நடந்து கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.